ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ மகாபெரிவா ஆசீர்வாதத்துடன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகில் உள்ள ஒரு தெரு. அந்த தெருவில் ஸ்ரீமடத்துக்கு என்று வாங்கப்பட்ட ஒரு வீட்டில் மகா பெரியவா உத்தரவுப்படி அவர் சொன்ன இடத்தில் தோண்டப்பட்டது. எந்த இடத்தை தோண்டுமாறு மகான் உத்தரவிட்டாரோ அந்த இடத்தை தன் பணியாளர்கள் உதவியுடன் தோண்டும் பணியில் ஈடுபட்டார் சதபதி. சுமார் 7 அடி ஆழம் தோண்டப்பட்டவுடன் ஒரு சிவலிங்கத்தின் தலைபாகம் தென்பட்டது. அந்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்க முயன்றனர் பணியாளர்கள். முடியவில்லை. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து யானையை வரவழைத்து லிங்க மேற்பாகத்தில் ஒரு கயிற்றை கட்டி இழுத்தும் பார்த்தார்கள். அசையவில்லை. விஷயம் மகா பெரியவாளுக்கு போனது. இதோ மகா பெரியவாளே அந்த வீட்டுக்கு வந்து விட்டார். பள்ளத்துக்குள் தென்பட்ட லிங்க திருமேனியின் சிரசில் மேலிருந்தவாறே கங்கா ஜலத்தால் அபிஷேகம் செய்தார் காஞ்சி மகான். உடன் வந்த தன் சிப்பந்தியை பள்ளத்துக்குள் இறங்க சொல்லிவிட்டு லிங்காஷ்டகம் சொல்லி வில்வத்தை சார்த்தச் சொன்னார். மேலிருந்தவாறு கற்பூர ஆரத்தியை காட்டினார் பெரியவா. கூடியிருக்கிற அனைவரும் காண்பதற்கு அரிய இந்த காட்சியை கண்டு தரிசித்தனர். அந்த இடமே பரமேஸ்வரரின் தேவலோகமாக காட்சியளித்தது. சம்போ மகாதேவா என்று முழங்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டு பரவசப்பட்டு போனார்கள் பக்தர்கள். சதபதியை ஜாடை காண்பித்து தன் அருகே வருமாறு சொன்னார் காஞ்சி முனிவர். பெரியவா என்று வாய்ப்பொத்தி பவ்யமாக அருகே வந்து நின்றார் சதபதி. இப்போ அசைச்சு பாருங்கோ என்று பெரியவா திருவாய் மலர்ந்த மறுகணம் பள்ளத்துக்குள் இருந்த ஒரு சிலர் மீண்டும் லிங்க திருமேனியை அசைத்து பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! கல்லாலான அந்த சிவலிங்க திருமேனி ஒரு தக்கை போல் அசைந்து கொடுத்தது. பணியாளர்களுக்கு வியப்பான வியப்பு. இந்த சாமி பெரியவா வந்த பிறகு எப்படி இந்த அதிசயம் நடக்கிறது என்று. பள்ளத்துக்குள் இருந்து 4-5 பேர் மட்டும் உற்சாகத்துடன் அந்த சிவலிங்க திருமேனியை ஒரு குழந்தையை தூக்குவது போல மேலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஒரு கணம் கண்களை மூடி சிவலிங்க திருமேனியை வணங்கினார் மகான். வீடு எதற்காக தோண்டப்பட்டது, மகா பெரியவா எதற்காக இந்த பழைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார் என்பது தெரியாமல் கூடி நின்ற ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான பழைய சிவலிங்க திருமேனியை பார்த்து பிரமித்து நமசிவாய நமசிவாய சம்போ மகாதேவா ஹரஹர மகாதேவா என்கிற நாமங்களை உணர்ச்சி பெருக்குடன் கூறியபடியே பக்தர்கள் வணங்கினர். இவை அனைத்தும் சத்தியமாவதற்கு உதவிய மகா பெரிவாளையும் பார்த்து சர்வேஸ்வரா ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு அவருக்கு நமஸ்காரம் செய்தார்கள். யானை வந்தும் அசைந்து கொடுக்காத சிவலிங்க திருமேனி மகா பெரியவாளின் வரவுக்கு கட்டுப்பட்டு அசைந்து கொடுத்திருக்கிறது. பலரும் தன்னை தூக்கி கொஞ்சுவதற்கு போட்டி போட்டார்கள் என்கிற நிலையில் ஒரு கை குழந்தையின் முகத்தில் பயம் தென்படும். எவரிடமும் போகக்கூடாது என்று முரண்டு பிடிக்கும். அந்த கூட்டத்தில் கண்களை உருட்டி உருட்டி தன் தாயை மட்டும் தேடும் அல்லவா. அப்போது தாயின் முகத்தை குழந்தை அடையாளம் கண்டு கொண்டவுடன் கூடியிருக்கிற அனைவரையும் உதறி தள்ளிவிட்டு தாயை நோக்கி தாவும் அல்லவா. அதுபோல் யாருக்கும் வளைந்து கொடுக்காத அந்த ஈஸ்வரனின் லிங்க திருமேனி எதற்கும் அசையவில்லை, கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் மகானை பார்த்ததும் மலர்ச்சியாக மேலே புறப்பட்டு வந்து விட்டாரே. வேலையை இத்தோட பூர்த்தி பண்ணிக்கலாமா பெரியவா என்று கேட்ட சதபதியை பார்த்து மகா பெரியவா சொன்னார், வேலை பூர்த்தி ஆகல, இன்னும் இருக்கு, மேலும் தோண்டுங்கோ. சதபதிக்கு குழப்பம். சிவலிங்கம் கிடைத்தாயிற்றே, இன்னும் எதற்கு தோண்ட சொல்கிறார்? சரி, அவர் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று தீர்மானித்து தன் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். மகானும் புறப்படவில்லை. துர்நாற்றமும் அழுக்கும் கலந்து காணப்படும் அந்த வீட்டின் ஒரு மூலையில் அந்த பரப்பிரமம் தரையில் அமர முற்பட்டது. ஓடி வந்த மடத்து சிப்பந்தி ஒருவர் வஸ்திரத்தை கீழே விரித்தார். பெரியவா அமர்ந்தார். சதபதியின் மேற்பார்வையில் தோண்டும் பணி மும்மரமாக நடந்தது. என்னதான் இங்க நடக்கிறது என்று வேடிக்கை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் இப்போது பக்தி ஸ்ரத்தையுடன் நடப்பனவற்றை பார்க்க துவங்கியது. ஒரு 15 நிமிடம் போயிருக்கும்.
குழிக்குள் மேலும் ஒரு 2 அடி தோண்டி முடித்த பணியாளர்கள் மேலே அண்ணாந்து பார்த்து சதபதியை அழைக்கும் விதமாக குரல் கொடுத்தார்கள். ஓடி வந்த சதபதி குழிக்குள் எட்டி பார்த்து என்ன என்றார். இங்க ஒரு இடத்துல நங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. பயந்து போய் ஆயுதத்தை அப்பால போட்டுட்டோம். என்ன பண்றது? உள்ளிருந்து ஒருவர் கேட்டார். மெல்ல மண்ணை கையால் தள்ளி பாருங்க என்று சதபதியும் அங்கேயே குத்துக்கால் போட்டு உட்கார்ந்து உள்ளே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். ஈர பிசுபிசுவுடன் காணப்படுகிற மணலை அப்புறப்படுத்திய பணியார்கள் அசந்து போனார்கள். இன்னொரு விக்கிரகம், அனந்த சயனத்தில் இருக்கிற ரங்கநாதர் விக்கிரகம். கண்களில் பிரகாசம் மின்ன எழுந்த சதபதி மகா பெரியவாளிடம் போனார். பெரியவா, உள்ள ஒரு ரங்கநாதர் விக்கிரகம் கிடைச்சிருக்கு. பெரியவா புன்னகைத்தாள். அவருக்கு தெரியாததா? ஹரியும் ஹரனும் ஒரே இடத்தில் இருந்து கிடைத்திருக்கிறார்கள். எத்தனை காலம் இதற்கு புதைந்து கிடந்தார்களோ அங்கே கூடியிருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். இந்த வீட்டுக்குள் சிவனும் பெருமாளும் புதைந்து கிடக்கிறார்கள் என்பது மகா பெரியவாளுக்குத்தான் தெரியும். எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருக்கிற மகா பெரியவாளை பார்த்து வணங்கினார்கள். பக்தி பெருகில் விழிகள் இருந்து பெருகும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை சதபதிக்கு. கண்களில் உருண்டு விழுந்து கொண்டே இருந்தது. முக்காலமும் உணர்ந்த முனிவர் அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு வந்தார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தவர் பெரிவா பெரிவா என்று தேம்பி ஆரம்பித்த அவருக்கு மேற்கொண்டு பேச முடியவில்லை. அபயஹஸ்தத்தால் அவரை ஆறுதல் படுத்தினார் மகான். பிறகு என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ பெரியவா, என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ. நான் பெரிய பாவி ஆயிட்டேன். இந்த இடத்த தோன்றது கஷ்டம். டாய்லெட் இருந்த இடம்னு முதல்ல ஓடி வந்து உங்ககிட்ட சொன்னேன். பரவாயில்லன்னு சகிச்சுண்டு தோண்டுன்னு எனக்கு உத்தரவு கொடுத்தேள். ஆனா இத்தனை அசிங்கத்தையும் தாங்கிண்டு இந்த சிவனும் பெருமாளும் எத்தனை வருஷங்களா உள்ள பொதிஞ்சிருந்தாலோ நினைக்கும் போது உடம்பு பதறது பெரியவா. இத்தனை வருஷமா இந்த தெய்வங்களுக்கு நாம எதுவும் செய்யாம போயிட்டோமே பெரியவா. அதையெல்லாம் தாண்டி மகானான தாங்களும் இத்தனையும் சகிச்சுண்டு வந்து தேமேன்னு ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கேளே. உங்களை விடவும் அந்த தெய்வங்களை விடவும் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் பெரியவா. எங்களை மன்னிச்சிடுங்கோ மன்னிச்சிடுங்கோ என்று தரையில் புரண்டு குரல் தேம்ப தழுதழுத்தார் சதபதி. அவரை பார்த்து ஆசீர்வதிக்கும் விதமாக தன் வலது கரத்தை உயர்த்தி அபயம் காட்டி புன்னகைத்தார் மாமுனிவர். பிறகு சொன்னார், இந்த இடத்துல தான் ஒரு காலத்துல சிவா விஷ்ணு கோயில் இருந்தது. இந்த சிவனும் ரங்கநாதரும் இங்கேதான் கோயில் கொண்டிருந்தா. நடுப்புற கொஞ்ச காலம் ஏனோ நமக்கு தரிசனம் தரல. இப்ப திரும்ப கிடைச்சிருக்கா. அனந்த பத்மநாபன் ஈஸ்வரன் 2 பேரும் கிடைச்சிருக்கா. அதனால இந்த சிவனுக்கு அனந்த பத்மநாபேஸ்வரர்னு திருநாமம் வைப்போம். மெல்ல ஒரு கோயிலையும் இங்கே கட்டுவோம். எதிர்காலத்துல எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்கோ என்று அருளிய மகா பெரியவா அங்கிருந்து எழுந்து மடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பின்னாட்களில் அங்கேயே ஒரு சிவா விஷ்ணு ஆலயம் எழும்பியது. இன்றைக்கும் அந்த ஆலயத்திற்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இருக்கும் லிங்கப்பன் தெருவில் தரிசிக்கலாம். மகா பெரியவா கண்டுபிடித்து சொன்ன எத்தனையோ ஆலயங்களில் இதுவும் ஒன்று. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. என்றென்றும் குருவடி சரணம் திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.